மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு லாட்டரி யோகம் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் 6 இலக்க எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் துலாம் ராசி நண்பர்களுக்கு லாட்டரி யோகத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். நான் இதில் லாட்டரியை பற்றி தான் பேசியிருக்கிறேன். இந்த லாட்டரியை பற்றி பிடிக்காதவங்க இந்த பதிவுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். பொதுவாக லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய புதையல் யோகம் இல்லையா? இது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ஜாதகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். பிறப்பு ஜாதகத்தில் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பொதுவாக ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த எண்களை பயன்படுத்தினா ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஜாதகத்தில் 5ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானங்கள். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியங்களை குறிக்கின்ற இடம். அப்போ 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதற்கு அடுத்தாப்பில் ஒருவருக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் கிடைக்குமா கிடைக்காதா, அவர் ஒரு லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வாரா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானமும், லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானமும், லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானமும் ஒரு முக்கியமான இடங்கள். அப்போ அந்த முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு பெற்றிருந்தாலோ, அந்த இடங்களை சுபகிரகங்கள் பார்வை செய்தாலோ அவருக்கு அந்த தசாபுத்தி நடக்கிற காலகட்டங்களில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் துலாம் ராசியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவான கணிப்பு அப்படிங்கிறது ராசி பலனுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் லக்னத்தை பற்றி இதில் பேசியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு இதில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இது ஒரு பொதுவான கணிப்பு தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களில் நான் சொன்ன பாவங்கள் எல்லாம் ஒரு சம்மந்தப்பட்டிருந்து அதுக்கான தசாபுத்திகள் போய்கொண்டிருந்தால் சிறப்பு. இதை விட சுய ஜாதகத்தில் இன்னும் பெர்ஃபெக்டாக தெளிவாக கணிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிறக்கிறப்ப நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க, என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி 27 நாம யோகங்களும் உண்டு. இந்த நாம யோகம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம யாரும் அதை பற்றி தெளிவாக கணிக்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நாம யோகமே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான விஷயங்கள் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விஷ்கம்பம் நாமயோகத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த விஷ்கம்பம் நாமயோகத்திற்கு சனி பகவான் யார், சந்திரன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். அப்போ யோகாதிபதி அவயோகி அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சனி திசை நடந்தால் எப்படி இருக்கும், சந்திர திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எந்த திதியில் பிறந்திருக்கிறோம் அந்த திதிக்கு 2 கிரகங்கள் சூன்யமாக வரும், 2 பாவங்கள் சூன்யமாக வரும். அப்போ அந்த சூனிய கிரகங்கள் அப்படிங்கிறது தசை நடத்துதா தசாபுத்தி நடத்துதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு பவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பவ கரணத்திற்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரா, அவர் திதி சூனியத்தில் மாட்டாமல் இருக்கிறாரா, அவயோகியினுடைய நட்சத்திர சாரங்களில் இருக்கிறாரா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பார்க்கணும். அப்போ கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கின்ற பொழுது அன்னைக்கு அவருடைய கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் போய்கொண்டு இருந்தால் அவர் மரணத்தின் விளிம்பிலிருந்து கூட காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு பர்ஃபெக்டான பலனெல்லாம் ஜாதகத்தில் எடுக்கலாம். அப்போ கரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி ஒருத்தருக்கு பலன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவர் கரெக்டாக பயணித்து கடக்க முடியும். அப்போ பொதுவாக அதெல்லாம் பார்க்காம நம்ம கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குரு அங்கே பயிற்சியாகி வராரு, ராகு கேது இங்கே பயிற்சியாகி வருது, அவர் அவரை பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு, நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நல்லா வந்துடுவீங்க, 1 வருஷத்துக்கு நல்லா வந்துடுவீங்க, 3 மாதம் கழித்து நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நம்ம சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது.
அப்படியெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதமெல்லாம் யாருக்கும் நடக்காது. இப்போ துலாம் ராசி நண்பர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, 10 வருஷம் 20 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜாதகம் பார்க்குற போதெல்லாம் இப்படி தான் சொன்னாங்க எனக்கு, அப்போ நடக்கும் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத ஜாதகத்தை வந்து தெளிவாக ஆய்வு பண்ணி சரியான தசாபுத்தி கணிதம் போட்டு வச்சு, அது இவ்வளவு நாள் தான் இருக்கும். ஒரு நெகட்டிவான தசாபுத்தி போயிட்டுருக்குன்னா அது இவ்வளோ நாள் இருக்கும், பாசிட்டிவாக இருக்குன்னா இவ்வளோ நாள் இருக்கும், இந்த டயத்தில் தான் இந்த வருஷத்துலேருந்து தான் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறத, அதை லாங்காக இருந்தாலும் சொல்கிறதுனால தப்பு கிடையாது. ஒரு 3 வருஷம் ஆகும்னா 3 வருஷம் கழித்து தான் நமக்கு ஒரு புத்தி காலம் முடியுது, கெட்ட புத்தி முடியுது, அப்புறம் 3 வருஷம் கழித்து தான் அது வந்து நமக்கு யோக புத்தி ஆரம்பமாகுதுன்னா அதை ஓப்பனாக சொல்லிடலாம். அவங்க ஒருத்தவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக 3 மாதம் 6 மாதம்னு சொல்லும்போது அவர் அதை எதிர்பார்த்து அந்த 3 மாதம் வரைக்கும் அவர் ஒரு ஆசைப்பாசோடு இருப்பார். அப்புறம் 3 மாதம் கழித்து அப்புறம் அது நடக்காது. அவர் வந்து மனசு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்கள மாற்றி அமைக்க முடியாது, அப்போ அவங்கள தைரியப்படுத்த முடியாது. அதனால் ஜாதகத்தை பொறுத்த மட்டும் ஓப்பனாக உள்ளவாறு சொல்லிடுவோம். அவங்க சந்தோஷப்படுறதுக்காக எந்த ஒரு பலனையும் நம்ம வந்து பொய்யான தோற்றத்தோடு கொடுக்கக்கூடாது. அவங்க சங்கடப்பட்டாலுமே பரவாயில்ல, உனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால், அந்த ஜாதகர் அவர் தைரியமாக தன்னம்பிக்கையோட இவ்வளவு காலம் வரைக்கும் இருக்குது, நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சுதாரிப்போடு இருப்பார். இதுதான் விஷயமே தவிர, அவர் மனசை ஆசுவாசப்படுத்துறதுக்காக எந்த காரணத்தை கொண்டு ஜோதிடம் சொன்னோம்னு சொன்னால் அது பலிக்காது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, தெளிவு ஆய்வு பண்ணி சரியான பலன் கொடுத்தலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்துக்கலாம். 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, நான் என்ன இப்போ சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருவேன். இது நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம், ஆனால் இதில் லாட்டரியை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறேன். அதை பற்றி மட்டுமே பேசுவோம். சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ துலாம் ராசிக்கு லாட்ரி யோகம் உண்டா இல்லையா, இருந்தால் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ அந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 6 இலக்க எண்களில் முதலாவதாக வரக்கூடியது 6 8 4 7 3 5 684 735. இந்த எண்கள் துலாம் ராசிக்கு பொதுவானது. இப்போ இந்த ஜூன் மாதம் முழுவதும் இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து எண் சௌகரியத்துக்காக இது கொடுக்கல, ஏதோ ஒன்று கொடுப்போன்றக்காக கொடுக்கல. இந்த 6 எண்களுக்கும் உங்கள் ராசிக்கும் இப்போது நடக்கிற அந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சிக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அந்த எண்களை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதை எப்படி லைனாக பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ 684 735 அப்படின்னு இருக்குன்னா இதை லைனாக பண்ணிக்கலாம். இல்லை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற போது இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 73 54 86 எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம். ஆனால் இந்த எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண் முன்னாடி இருக்கும், முடிகிற போது ஏதாவது ஒரு எண் முடியும். இப்போ இதில் சொல்லப்படாத ஒரு 2 3 எண்கள் அப்படிங்கிறது இருக்குது. 1 2 9 நான் சொல்லலை. சரி, இது வந்தால் என்னங்க பண்ணுறது, வரலாம். ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகபட்சமாகவும் இது சொல்லப்படாத எண் ஏதாவது ஒரு இடத்துல வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். 0 அப்படிங்கிற விஷயம் பொதுவான விஷயம், புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டயத்தில் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? வாய்ப்பு நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த எண்கள் இருந்தால் பார்க்க போகிறோம், இல்லாட்டி விட்டுற போகிறோம், அவ்வளோதான். ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல போய் மாற்றி அமைக்க போகிறோம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு சுயஜாதத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் மூவ் பண்ண மாதிரி முடியும். சுயஜாதத்தை பார்த்தோம்னா மாதத்தில் 1 நாள் 2 நாள் விளையாடுற மாதிரி வரும். ஆனால் பொதுவான எண்களை வச்சு தயவுசெய்து டெய்லி மூவ் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. இதையும் என்றாவது ஒரு நாள் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, எக்கச்சக்கமான சிக்கலில் பண நெருக்கடியில் இருக்கிற அப்படின்னு சொல்லி தினமும் போய் அதை வாங்கினா நமக்கு விழுந்துடும், அதில் அடிச்சிடும், அந்த கடனை கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் நம்ம காங்கக்கூடாது. இதையும் ஒரு நோக்கத்தோடு எடுப்போம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா
அதில் ஒரு டைம் பாஸ் பண்ண மாதிரி போகிற போக்கில் அதை பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரம் நமக்கு இழப்பீடு ஆகாது. மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுலேயே நமக்கு 12 மணி நேரமும் அதே குறிக்கோளாக இருந்தோம்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகாது. இது வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அதனால் இப்படி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒரு பொதுவான எண்கள் தான். கண்டிப்பாக இதற்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்துங்க. விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து விட்டு விடலாம். மற்றபடி சுய ஜாதகத்தை இந்த விஷயத்துக்காக பார்க்குறவங்க தாராளமாக என்கிட்ட பார்த்துக்கலாம். அதை தாண்டி தொழில் முறைகள் எப்படி அமைச்சுக்கிறது, சொந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, சொந்த தொழில் பண்ணால் லாபம் வருமா நஷ்டம் வருமா, அது நீடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஜாதகத்தை தெளிவாக கொடுத்துடலாம். திருமண காரியம் தள்ளி போயிட்டு இருக்கிறது, 35 வயசாகிடுச்சு, இன்னும் கல்யாணமே ஆகலை, என்ன காரணம்னே தெரியல, இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிக்கலாம். சரிங்களா? கணவன் மனைவி பிரச்சனைகள் ஓவராக போயிட்டு இருக்குது, பிரிவினைகள் அதிகமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவாக போயிட்டுருக்கு, அதற்கும் ஜாதகத்தில் தீர்வு உண்டு. இப்படியான வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை பற்றியே நம்ம ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலோட்டமான பலன்களாக பார்த்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்காத நண்பர்களே. விருப்பம் உள்ளவங்க நான் கொடுத்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெளிவான விளக்கத்தோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்கிறதுக்கான வழிமுறைகளோடு நாம் பயணிக்கலாம். மிக்க நன்றி.